Hi friends, welcome to GiyanaMedia. கருப்பட்டியில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பட்டி ஒரிஜினலான கருப்பட்டி. நம்ம டெய்லியும் சீனி யூஸ் பண்ணுறோம். அந்த சீனியில் அதிகமான கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சீனியை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கருப்பட்டியை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பனைமரத்துலேருந்து நொங்கு, பனங்காய், பனங்கிழங்கு, பதநீர், கருப்பட்டி இதெல்லாம் கிடைக்குது. கருப்பட்டி எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பதநீரை அதிகமான நேரம் காய்ச்சுறாங்க. அப்படி காய்ச்சும் போது அது ரொம்ப நேரம் கழித்து ஒரு பாகு பதத்துக்கு வருது. அப்போ இந்த தேங்காய் சிரட்டையில் அந்த பாகெல்லாம் ஊற்றுறாங்க. ஊற்றி அது நல்லா இறுகின பின்னாடி அதிலிருந்து கருப்பட்டியை தனியாக எடுக்கிறாங்க. கருப்பட்டியில் இரும்பு சத்து இருக்குது. இதை சாப்பிடும்போது இரத்தத்தை சுத்திகரிக்கும். கருப்பட்டி சாப்பிடும்போது உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறிடும். கருப்பட்டி சேர்த்து உளுந்துக்களி செஞ்சு சாப்பிட்டா பெண்களுக்கு இடுப்பு எலும்பு வலுப்பெறும். கருப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். சீரகத்தை வறுத்து அதோட சுக்கு கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். கருப்பட்டியோட ஓமம் சேர்த்து சாப்பிட்டா வாய் தொல்லை சரியாகும். அடுத்த வீடியோவில் கருப்பட்டி பயன்படுத்தி என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு நான் சமையல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.